அச்சேதனமும் பிரமாண்டது அவருடைய தேகம். சேத்தன விசிஷ்டமான தெய்வம் ஒன்றுதான். சேதனமும் அவனே, அச்சேதனமும் அவனே, எம்பெருமானும் அவன். அவனே அவனும் 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 அவனே மத்தில்லாமும் வருந்தரனே. இது ஒரு பாஷம் இருக்கு. அந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு பிரதிபக்காரம் பண்ண முடியாது என்றதுக்காக இந்த விஷயத்தை சொன்னார். ஈஸ்வர சம்பந்தம் பந்தமோட்சங்கள் இரண்டுக்கும் பொதுவாகியிருக்கும். ஆச்சாரிய சம்பந்தம் மோட்சத்துக்கே ஏதுவாகியிருக்கும். இன்னும் ஒரு வகத்தாரே ஆச்சாரிய வைபவத்தை அருளி செய்கிறார். ஈஸ்வரனை பத்துகை என்று கீழ் சென்ற பராஷ்டிர ரூப சம்பந்தத்தை அந்த பந்தமோட்சங்கள் இரண்டுக்கும் பொதுவாகியாவை கரமானுகுணமாக சம்ஸ்மரிப்பிக்கவும் காருண்யானுகுணமாக முக்தனாக்கமும் வல்ல நிரங்குஷ ஸ்வதந்திரன் ஓடு உண்டான சம்பந்தம் ஆகையாலே உபயம் சாதாரணமாயிருக்கும். ஆச்சாரிய சம்பந்தம் ஆகிறது. ஆச்சாரிய பத்துகை என்று கீழ் சென்ற பராஷ்டிர சம்பந்தம் அதை மோட்சத்துக்கே ஹேதுவாகியாவது கரமானுகுணமாக சம்சரிக்கவும் விடும் ஸ்வதந்திரனுக்கே சர்வ பிரகாரத்தாலும் இவனை விஜயிப்பித்தே விடும் நிரதிசயமானோர்க்கை சம்பந்தம் ஆகியாலே சம்சார மோட்சங்களுக்கு பொதுவென்றுக்கே சம்சார விமோச்சனைக ஹேதுவாஞ்சிரகே இருக்கை வைத்தால் மோட்சைக ஹேது திருவந்தரமான வைபவம் சொல்லப்பட்டது. ஆச்சாரிய சம்பந்தம் மோட்சத்துக்கே காரணம். பகவத் சம்பந்தம் மோட்சத்துக்கும் காரணம். கர்மானுகுண சம்சரிக்கைக்கும் காரணம். பகவல் லாபம் ஆச்சாரியனாலே உத்தாரகத்துவத்தில் ஆச்சாரியனுடைய ஆதிக்கத்தை ரதி செய்தார். கீழ் உபகாரக்கத்தில் ஈஸ்வரனுடைய ஆதிக்கத்தை ரதி செய்தார். அடிவுகொண்டு இழந்திருக்கிறார்களே. பகவல்லாவது நிருபாதிக சேஷியாய் நிரங்குஷ சுதந்திரனாயிருக்கும் பகவானை லபிக்கை தத்தம் புத்தீக பிரயோஜனாய்கொண்டு மங்களாசாசனத்து காலாக வேணும் என்று தன்னை அங்கீகரித்து தத் வியாமோக விஷயம் ஆக்கி ஸ்வாச்சாரியனாலே என்கை ஆச்சாரியராகும் பகவானாலே உபகாரியோஸ்து கௌரவத்தாலே ஆச்சாரியனை காட்டில் மிகவும் உபகாரகம் ஈஸ்வரன். ஆச்சாரிய சம்பந்தம் கிடையாதே கிடந்தால் ஞானவித்து வைராக்கியங்கள் உண்டாக்கிக் கொள்ளலாம். ஆச்சாரிய சம்பந்தம் குறைந்தால் அவை உண்டானாலும் பிரயோஜனமில்லை. தாலி கிடந்தால் பூஷணங்கள் பண்ணி பூணலாம். தாலி போனால் பூஷணங்கள் எல்லாம் அவத்தியத்தை விளைவிக்கும். தாமரை அலர்த்த கடவுள் ஆதித்யம் தானே நீரை பிரிந்தால் அத்தை உலர்த்துமா போலே சொரூப விகாசத்தை பண்ணும் ஈஸ்வரன் தானே ஆச்சாரிய சம்பந்தம் குறைந்தால் அத்தை வாடப் பண்ணும். இத்தை விடைய பகவத் சம்பந்தம் துல்லபம். இரண்டும் அமையாதோ நடுவில் பெருங்குடி என்னென்னில் கொடியை கொள்கொம்பிலே துவக்கும் போது துள்ளிக்கால் வேண்டுமா போலே ஆச்சாரியான் மேற்று இது வேணும். இத்தனையும் நேரி பார்த்திருந்தோம். மறுபடியும் சொன்னேன். எதுக்காக என்றால் இதெல்லாம் அடிப்படை. இதுக்கு தினச்சரிக்கு சரமபருவை நிஷ்டை என்கிறபடியானது ஆச்சாரியாபமானவே உத்தாரக்கும் இருக்க வேண்டுகிறேன். அதுதான் வடிவங்கள் ஆரம்பத்திலே பேரண்டம் மரியாதவர் சொன்ன மதுரைகள் கண்ணின் சிறுத்தாம்ப தொடங்கி ஆரம்பிக்கிறோம். அடித்தரை சுவாபிமானத்தாலே ஈஸ்வர அபிமானத்தை குறைத்துக் கொண்டு எனக்கு ஆச்சாரியாபிமானம் உடைய கதி இல்லை என்று பிள்ளை பல காலம் அருள் செய்ய கேட்டிருக்கிறாயிருக்கும். இனி சுவாபிமானத்தாலே என்று
ஆச்சாரியாபிமானமே உத்தாருக்கும் என்னுளவாக இப்படி பெரியர் முன்னாகப்பட்டப்படும் கதாச்சாரியனுடைய அபிமானமே ஜீவனத்துக்கு உச்சித்தோப்பாயும் என்ற பிரபந்த தாத்பரியத்தை சுத்தி திரளுகிறார். பெருவிலையான ஆவரணத்துக்கு நாயக்கற்கள் போலே ஆயத்து வஜனபூஷணத்துக்கு பிரபந்த இப்பிரதேசம் நாயகரத்னமாயிருக்கும்படி ஏது சிரமபுரவரஷ்டி அதுக்கு முதலே எடுத்துவிட இத்தனையும் அருளிச்செய்கையை பற்றி அதிர்ச்சிக்கையிட்டுக் கொண்டு வந்தது கீழடங்கலம். மேல்தரங்கலம் இதில் நிஷ்டையை ஸ்தாபிக்கிறது. இதில் பகவத்தென்றும் மற்றும் சத் சம்பிரதாய சித்தம் என்று சர்வரும் விஸ்வசிக்கை கூடலாக இதற்கு ஆப்தோபதேசலப்தம் என்று விளக்கி செய்கிறார். ஆதிபாலம் நானே எனக்கு நிர்வாக கண்டிருக்கும் தன்னுடைய துரபிமானத்தாலே இவன் நமக்கு சேஷம், இவன் காரியம் நமக்கே பகம் என்று தன்னை உஜ்ஜீப்பிக்கை குடலான ஈஸ்வராபிமானத்தை அடித்துக் கொண்டு இவனுக்கு துர்கதியே பத்தாஷாக அங்கீகரித்து தன்னுடைய ஜீவனத்திற்கு கெடுவண்டி போரும் பரம தயாளவான ஆச்சாரியன் இவன் நம்முடையவன் என்று அபிமானித்திருக்கும் அந்த அபிமானம் வழிய பேர் உஜ்ஜீவனோபாகவில்லை என்று சகல சாஸ்திர சாமி அக்ரேசரா நம்பிள்ளை திருவனிகளே பழிக்க சேவித்து தரேக பந்தராய் சகல சாஸ்திர தாத்பரியங்களையும் அருளை செய்ய கேட்டு தன் நிற்றராயிருக்கும் நம்முடைய ஆச்சாரியான பிள்ளை கொஞ்சமாக பலகாரம் வரை செய்ய கேட்டிருக்கையான் இருக்கும் என்றபடி ஆகையாலே ஆச்சாரியாபிமானமே இவ்வாத்மாவுக்கு உஜ்ஜீவனோபாயம் என்று கருத்து. நம்பிள்ளை சிஷ்யர் 5 பேர், அதாவது 2 பேர். பிரதானமானவர் பெரியவாச்சான் பிள்ளை பிடிபி சுவாமி, எடுக்கு திருநீரி பிள்ளை. இந்த சுவாமி குமாரவே இவர் பிளவராச்சார். சோ இவரும் காலக்ஷேபத்தை பயன்படுத்த அவர்கள் நம்பிள்ளைகள் இருந்து கேட்டு நம்பிள்ளைக்கு ஜெகதாச்சாரன் திருநாமம் அவரு வேற இவரை வச்சுட்டார். எப்படி டிஸ்டிங்விஷன் பண்றது? பிள்ளலோகாச்சாரின் பேரை எங்கோ அப்படின்னு ஒரு பிள்ளலோகாச்சாரியன், அவர் உரல் லோகாச்சாரியர் நம்பிள்ளை, இவர் பிள்ளலோகாச்சாரியர். சோ அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ஆச்சாரியாபிமானமே தாரகம் அப்படின்னு. என்ன நாம ஆச்சார வைக்கிறவா ஆச்சார நம்மிட வைக்கும்படியான அபிமானம் அப்படின்னா நீ ஆச்சாரியனை கொடுக்கறான்றது பிறதில்லை, ஆச்சாரியன் உங்களிடத்திலே வைக்கும்படியான அபிமானம் அப்படிங்கிற ஸ்வஸ்வாதந்த பயத்தாலே பக்தி நடுவித்து சூத்திரம் என்னது? இப்படி ஆச்சாரியா அபிமானம் படைய கதி இல்லை என்றார் என்பாரின் சாஸ்திர சித்தங்களான இன்னும் பக்தி பிரவர்த்தி எல்லாம் இருக்கேன் சுவாமியோடு என்ன சொல்றேன் அப்படின்னா சாஸ்திர சித்தங்களான பக்தியாதி உபாய விசேஷங்கள் உண்டே என்கிற எண்கையிலே இதொழிந்தவை எல்லாம் இளம்பி உபாயனத்திற்கே என்றவையே அடைவே நிலை செய்கிறாருமே. இந்த மாதிரி மாசுச்சகா என்கிறது சர்வதர்மான் பரித்தித்த என்று வியாக்கியானம் பண்றாரோ அதே மாதிரி இதொழிந்தவையெல்லாம் இவனுக்கு உபாயம் பண்டிற்கே என்றவை அடைவை அருளி செய்கிறார். அதில் பருவத்திலே பக்தி உபாயம் பண்டிற்கே என்றபடி அருளி செய்கிற ஸ்வஸ்வாதந்திரே இத்தியாதிகள். அதாவது பகவத் பிராப்தி சாதனத்தையா விஹிஷையாய் ஸ்வயத்ன சாத்தியான பக்தி பகவதேக பாரதந்திர விரோதியான ஸ்வஸ்வாதந்திரத்தை உண்டாக்கும் என்னும் பயத்தாலே இவனுக்கு உபாயமன்றியிலே வழிவே நின்றது என்கிறார். பண்ணணுமா வேண்டாமா? ஆழ்வார் பக்தரா பிரபந்தரா அது பிரச்சனை கேட்கிறார். வீட்டுல என்ன ஆன்சர் பண்றா அப்படின்னா ஆத்மார் பிரபந்தரே ஆச்சாரியாபிமானமே உத்தாருக்கும் அவருக்கும்
ஆனா பக்தி தேக யாத்திரா சேஷம் இதுக்கு மட்டும் என்ன பண்ணவே இல்லையோ அடுத்து பக்தியை கொண்டாடுறது பகவத் சுவாதந்திர பயத்தாலே பிரபத்தி நடுவித்து அடுத்து சொல் பிரபத்தி உபாயமன்றியே என்றபடியே அருளி செய்கிற பக்தியை தள்ளியாச்சு இப்ப பிரபத்தியை தள்ளுற பகவத் சுவாதந்திரம் இத்தியாதியாமே அதாவது ஸ்வபாரதந்திரியான ரூபையாய் மகாவிஸ்வாச ரூபையான பிரபத்தி வந்த மோட்ச உகை நிர்வாகனான பகவான் தன் சுவாதந்திரியத்தாலே வீழவன் கர்மானுகுணமாக வைத்து சென்ற வாங்கு வைத்து சஞ்சரிப்பிக்கில் செய்வதென்ன மகாவயத்தாலே இவருக்கு உபாயமன்றியிலே நழுவி நின்றது என்கை தன் சுவாதந்திரியத்தாலே வீழவன் கர்மானுகுணமாக வைத்து சென்று வாங்குவித்து சம்சரிப்பிக்கில் செய்வதன் என்கிற மகாவயத்தாலே உபாயமன்றியிலே நடுவித்து என்கை ஆச்சாரியனையும் தான் 10 அகங்கார கர்ப்பமாகியாலே காலம் கொண்டு மோதிர விடுவோம் பாரதி இவனே போய் ஆச்சாரியனை போய் பற்றிட்டு ஆச்சாரியனையும் தான் 19 அகங்கார கர்ப்பம் ஆகையாலே காலனை கொண்டு மோதிர விடுவோம் பாதி வீட்டுல என் வீடு வந்துட்டே இருக்கான் காலம் தன்னை எவன் காலுக்கு மோதிர விடுவோம் பாதி என்ற எவன் யாருக்கிட்ட போறதே இல்லை அது சொல்றாருங்க அனந்தரம் ஆச்சாரிய விஷயத்தில் ஸ்வகீய ஸ்வீகாரம் உபாயமன்றிக்கே வடிந்தமையை அருளி செய்கிறார் ஆச்சாரியனையும் நடத்துகிறாவது ஆச்சாரியனையும் உபாயமாகத்தான் ஸ்வீகரிக்கிற ஸ்வீகாரம் ஸ்வபலித்த கர்த்திருத்வ ரூபமாய் ஸ்வரூபநாசமாய் இருக்கிற அகங்காரத்தை வில்லை உடைத்தால் இருக்கையாலே விநாசகரமான காலனை பரிகிரகித்த பொன்னாலே உங்குலீகரணம் பண்ணினால் அவத்திகரமாமோபாதி தன்னுடைய சுரூபத்துக்கு அவத்திகரமாய் இருக்கும் என்பதை எவன் எப்போ வரான் காலம் போச்சு வரான் காலில் மோதிரம் போடுறேன்னு போறான் முடிச்சே விடுறான் எவனை தொட்டா அந்த மாதிரி அவன் வரவே கூட்டிண்டு போறதுக்கு காலை கொண்டு மோதிரம் விடுவோம் போதி எவன் போய் காலைக்கு மோதிரம் வைக்கிறேன்னா அப்படியே வாரம் கூட்டிட்டு போயிடுறான் அந்த மாதிரி அவத்திகரம் இது தான் ஆச்சாரிய 10 தானாக ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் அப்படின்னு என்ன ஆச்சாரியன் சிஷ்யத்தில் வச்சிருக்கும்படியான அபிமானமே உத்தாரகம் ஆதிசேஷா கீழ்த்தாம் பதில் செய்வதே உபாயம் என்று தனக்கு செய்கிறார் முதலில் சொன்னார் ஸ்வாதந்திர பயத்தாலே பக்தி நடிவித்து பகவத் சுவாதந்திர பயத்தாலே பிரபத்தி நடிவித்து ஆச்சாரியனை தான் 10 அகங்கார கர்ப்பமாகையாலே அதை காலனை கொண்டு மோதல்விடமாக பாடி இந்த ஆச்சாரியாபிமானமே அப்படி என்ன ஆச்சாரியன் சித்திரத்தினுடைய அபிமானமே உண்டாரணம் மோட்ச சாதனத்தையா சாஸ்திர சித்தங்களான பக்தியார்கள் ஒன்றும் உபாயமத்திலே நின்றவிட்டு நிர்திசை பிரபாவானாய் நிர்ஹேலிகமாக தன்னை அங்கீகரித்தலை நிர்வாகமாக நோக்கிக் கொண்டு போரும் ஆச்சாரியன் இவன் நம்முடையவன் என்று இருக்கும் அந்த அபிமானமே இவனை சம்சாரத்தில் நின்றும் பாடமாகத்தான் தக்கிற போதிலே இறங்கி உபாதித்து கொண்டு வந்த சரமோபாய ஸ்வரூபத்தை உள்ளபடி சோதித்து நிலை திறனாராய்த்து பக்தியா பிரபக்தியா என் ஆண்கள் ஆச்சாரியனை பத்துறதா இல்லை ஆச்சாரியனுடைய அபிமானமே உத்தாரகம் உள்ளபடி சோதித்து நிலை திறனாராய்த்து கைப்பட்ட பொருளை கைவிட்டு உதைத்த பொருளை கணிசிக்க கடவனல்லன்
இவ்வுபாயனிஷ்டனான அதிகாரிக்கு கர்த்தவிய அகர்த்தவிய விசேஷங்களை விஸ்தரேன் அழைக்கிறார் என பார்த்துருக்கின்றாங்கள். பிரபன்னன் எப்படி இருக்கணும்னு சொல்றார். பிரபன்னன் யாரு? ஆச்சாரியனால் வைக்கப்பட்டவன். ஆச்சாரிய கடாட்சம் கற்று சம்ஸ்காரம் கற்று இதுகள் எப்படி இருக்கணும் அது சொல்றாரு இங்க. உபாய நிஷ்டனாம் அதிகாரி கர்த்தவிய அகர்த்தவிய விசேஷங்களை விஸ்தேர் அளிக்கிறார். அதில் பிரதமத்திலே சுலபமான ஆச்சாரிய விஷயத்தை விட்டு துர்லபமான பகவத் விஷயத்தை இச்சிப்பான் நல்லன் என்பதற்கு திருஷ்டாந்தமையை அருளி செய்கிறார். கைப்பட்ட பொருளை கையிலே இருக்கிற தனம் போலே அது சுலபமாய் இருக்கிற ஆச்சாரியனை குறிய நினைத்து அனாதரத்தாரை கைவிட்டு பூமியிலே பிறர் குறைத்து வைத்த தனம் போலே எட்டப்படாமையால் அரும் பொருள் என்னும்படி துர்லபமான பகவத் விஷயத்தை ரட்சகமாக பத்தை சிக்கிறவனல்லன் சூகரதரம் போலே படுகின்றது. சுலபம் ஸ்வகுரும் தெக்வா துர்லபம் யோ உபாசதே லப்தம் தெக்வா தனம் மூடோ உத்தமன்மே சதிக்ஷித்தௌ என்றும் 10 குருவை என்று தொடங்கி தன் கைப்பொருள் விட்டாரேனும் காசினியில் தாம் புதைத்தன பொருள் தேடி திருவானத்து என்றும் சொல்லக் கடவுளே. திருமாடன் பெருமானார் கொட்டேஷன் கொடுக்கிறார். விடாய் பிறந்தபோது கரஸ்தமான விலகத்தை உபேட்சித்து ஜீவூரிதத்தையும் சாகர சரிதத்தையும் சரிதத்தையும் வாபி கூப்பு வயசுக்களையும் வாஞ்சிப்பு கடவுள் தான். கையில சொம்பல தீர்த்தம் இருக்கு, அதை விட்டு விட்டு எங்கெங்கோ இருக்கிறதெல்லாம் கேட்டு என்ன பிரயோஜனம்? இன்னமும் இது திருஷ்டாந்தம் எடுத்தாரே சுலபமான ஆச்சாரிய விஷயத்தை விட்டு துர்லபமான பகவத் விஷயத்தை ஆசைப்படுவார் அல்லன் என்கிறாருமே. விடாய் பிறந்த போது என்று தொடங்கி, அதாவது பிபாசை அன்ன தாகம் நெஞ்சின போது கிடக்கிற பானம் பண்ணலாம்படி பாத்திரகதமாய் கொண்டு தன் கையில் இருக்கிற ஜலத்தை சுலபத்தை ஏதுவாக அனாதரித்து தரையிலே உகுத்து ஆகாசஸ்தமாய் கொண்டு எட்டாதபடியாயும் பூமிஸ்தமாயிருக்க தூரஸ்தமாயும் ஆசன்னமாயிருக்க சேரே பெருகும் பாலமழிய பத்தின காலமென்றிருக்கேயும் எப்போதும் உண்டானாலும் அவ்வளவும் சென்று உபஜீவிக்க வேண்டியும் இருந்தவிடம் தன்னிலே உண்டாயும் கரித்தலார்கள் கொண்டு கல்லி பெறவேண்டியும் இருக்கும் ஜீமூதவர்களின் தலத்தை ஆசைப்படுமகனை போரே ரட்சிகாபேட்சை பிறந்த திசையில் அப்போதே தனக்கு உதவும்படி கை புகுந்திருக்கிற ஆச்சாரிய விஷயத்தை சௌலபியமே பத்தாஷாக உபேட்சித்து பரமாகாசவத்தியாய் துஷ்பிராபமாயிருக்கிற பரத்வத்தையும் பூவியிலேயாயும் க்ஷீராத்தியரம் செல்லவல்லவர்களுக்கு அன்றி உதவாத வியூகத்தையும் ஆசன்னமாகுவந்தம் தாத்காலிகருக்கு வழிய பாச்சாத்தியர் உதவாத விபவத்தையும் நித்தியசந்நிதி உண்டாயும் சம்பாஷணார்களாலே இவனோடு கை கலந்திராத அச்சாவதாரத்தையும் இருந்தவிடம் தன்னிலே உண்டாயிருந்திராகிலும் யமனீமாறு கிரமேண எத்தித்து தரிசிக்க வேண்டும் மந்திரியாமித்தத்தையும் ஆசைப்படக்கடவனல்லன் என் கை. என்ன சொல்றார் அப்படின்னா, பரம்யூக விபவ அந்தரியாமி எம்பெருமான்களை தேடுவதல் ஆச்சாரியாபிமானமே எல்லாத்துக்கும் உயர்ந்த விபடுகின்றார். அதுக்கு என்ன சொல்றார்? சத்துர்கம்யம் குரும் தெக்வா சாஸ்திரகம்யம் ஸ்மரேதி அஸ்தஸ்த உலகம் தெக்வா கனஸ்தம் சோபிவாஞ்சதி என்றும் எட்டவிருந்த குருவை இதை அன்றென்று விட்டு என்று தொடங்கி அம்புரத்தை பார்த்திருப்பானத்து என்றும் சொல்லக் கடவுளே. இது வியூகார்களுக்கும் விவரிக்கலாம். பரவியூக விபவ அந்தரியாமி அச்சகள் எல்லாம் எல்லாத்துக்கும் உயர்ந்த ஆச்சாரியாகுமானம். பாட்டு கேட்குமிடம் கூட்டீடு கேட்குமிடமும் உதித்த விடமும் வளைத்த விடமும்
ஊட்டுமிடமும் எல்லாம் வகுத்தமிடமே கண்டிருக்க கடவன். இப்படி சுலபமான ஆச்சாரிய விஷயம் சுரட்சணத்துக்கு உண்டாயிருக்க இத்தை உபேட்சித்து துர்லபமான பரத்வார்களை வாஞ்சிக்க கடவனல்லன் அல்லனே ஆகிலும் சாப்பியத்வேனா அவை இவருக்கு வாஞ்சரியங்கள் என்றோவென்னா அவையெல்லாம் ஆச்சாரியனை என்றிருக்க கடவன் என்கிறார். அதெல்லாம் நெய்காரன்னு சொல்லல, எல்லாம் ஆச்சாரியனை நெருத்துக்கொள். பாட்டு கேட்குமிடம் அங்க பரமரத்துக்குள்ள பாட்டு சாம உபனிஷத்துல வருது. ஏதத் சமகாயன் நாஸ்தே ஆரம்பம் என்கிறபடியே நிரந்தர அனுபவம் நித்தியமுக்தர் அனுபவத்துக்கு போக்கு வீடாக பண்ணும் சாமகானம் கேட்கும் ஸ்தலமான பரம பதமும் கீழாத்தி எடுக்கிறது. அசுர ராட்சச பீடிதரான பிரம்மான தேவர்கள் ஆர்த்தநாதம் கேட்க செவி கொடுத்து கொண்டு கண்மடம் யூகஸ்தலமும் ஓம்புட்ஸ்லம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பாக்ஸ் கேட்கறதுக்கு கீராப்தி. அவர்கள் ஆர்த்தத்வனி கேட்டு துடித்துக் கொண்டிருந்திருந்து நாகவரியும் கவச்சோ மதுராம்புரியும் என்கிறபடியே திருப்பார்க்கடலே திருவணையில் நின்று இவ்வருகே வர குதிப்பாறை போலே வந்தவதற்கு அவதார ஸ்தலங்களும் நினைத்திரு கலை கட்டுமளவும் மலையாளவு வளைக்குமா போலே இட்டபடி வேறுவிடாதே வளைத்துக் கொண்டிருக்கிற அச்சாவதார ஸ்தலங்களும் ஏஷாம் விந்தியவனஷ்யாமோ ஹிருதயே சுப்பிரதிஷ்டிதா என்றும் பொன்செங்கரை மாடாடியான் நூலடியேன் வெள்ளாரே என்றும் சொல்லுகிறபடியே விவேகமரத்திலே இருந்து தான் உகந்தார் தன் அழகை முடிக்கும் அந்தரியாமித்து ஸ்தலமாகிற இந்த பிராப்த ஸ்தலங்களெல்லாம் தனக்கு ஒதுக்க ஸ்தலமாய் பிராப்தியமாய் இருக்கும் ஆச்சாரிய விஷயமே என்று அத்தியவசித்திருக்க கடவன் என்கை. வளைத்து விடமாவது திரு செய்யாதபடி திரை வளைத்துக் கொண்டிருக்க அந்தரியாமித்த ஸ்தலம். ஊட்டு விடமாவது செற்றொரு விஷயமாய் இருந்ததன் வடிவழிகையும் குணங்களையும் ஆஷ்டிதரை வகிப்பிக்கும் அச்சாவதார ஸ்தலம் என்றுமாம். வளைத்தவிடம் அந்தரியாமித்வம், ஊட்டுமிடம் அச்சாவதாரம். ஏனைவ குருணா யஸ்ய ஞாச வித்யா பிரதீயதே தஸ்ய வைகுண்டருத்னாப்தி தாரகா சர்வயேவ சர்வதா ஹரிஹரிமாபானி உத்திஸ்திர்விஸ்மிருதா அனித்யாதம் ஸ்பிருஷ்டோ தஹத்தே வைபாவகா தகங்கா சகயா சேது தகாஷி விஷ்கரம் அப்படின்றான். இவர் என்ன சொல்றார்? ஏனே குருணாயஸ்ய ஞாச வித்யா பிரதீயதே தஸ்ய வைகுண்டருத்னாப்தி தாரகா சர்வே எல்லாம் துவாரகே வைகுண்டம் க்ஷீராப்தி எல்லாம் ஆச்சாரியனை வில்லார் மணிக்குடிக்கும் என்று கருங்கி அருளாலே வைத்தவர் என்றும் சொல்ல கடவுளே. பெருமாள் வாக்கியம் ஞானசாரத்தில் நம்பிக்கை பாட்டு கேட்குமிடம் இத்தியாதிக்கு ரட்சகமாக அவருக்கு ஆசைப்பட கடவுளல்லன் என்கிற நம்பிக்கை அதையெல்லாம் தனக்கு விஷயமே என்றிருக்கு கடவன் என்கிறது என்று கீழோடே சேர யோசிக்கவுமாம். சித்த வேண்டா சிந்திப்பே அவயம் கண்டீர்கள் என்றோன் ஒரு வாசனம். சித்த வேண்டா சிதற வேண்டான் அங்கு தெரிந்து போக வேண்டாம். எம்பெருமான் அடியேனுள்ளான், உடலுள்ளான், அண்டத்தகத்தான், புறத்துள்ளான். ஆனால் படியிலிருந்து உரைக்கலாம் படியனல்ல. உதாரணம் சொல்லும் சுவாமி, கடிசேரநாத்துள்ளாலே இன்பத்துன்ப கிடையாது. துளசியில் ஒரு ஆசிரியர் கேட்பான், இந்த மாதிரி இருக்கான்னு தெரிஞ்ச ஹோட்டல் எல்லாம் ஆச்சாரியை வச்சது. பாட்டு கேட்குமிடம் இத்தாரிக்கு ரட்சகமாக அதற்கு ஆசைப்படுத்தவரந்தன் என்கிறவரே
அவையெல்லாம் தனக்கு இவ்விஷயமே எங்கிருக்க கடவன் என்கிறன் என்று கீழோடை சேர்த்து யோசிக்கவுமாம். இதற்கு பிரதிகூல ஸ்வதந்திரரும் தேவதாந்தரவரும் அனுகூல ஆச்சாரியபரதந்திர உபேட்சணியர் ஈஸ்வர பரதந்திர இந்த மாதிரி பிரபந்தனுக்கு ஆச்சாரியாபிமானமே உத்தாரக்கம் என்கிருக்கும்படியான ஒரு நபருக்கு ஒரு சிஷ்யனுக்கு எம்பூதனானி உபரிகாரிக்கு ஸ்வரூபநாசகத்வ ஸ்வரூபவர்த்தகத்வ ததுபய ரஹிதத்வங்களாலே பிரதிகூலராயும் அனுகூலராயும் அனுபயராயும் இருக்கின்றவர்களை தரிசிப்பிக்கிறாருமே. யாருடைய சகவாசம் பண்ணும் சகவாச யோக்கிய சல்லாப யோக்கியர் அப்படின்னு சொல்கின்றனர். அதாவது இப்படி ஆச்சாரியாபிமானிஷ்டனாய் பரத்வாறு பஞ்சகத்தெல்லும் உள்ள பிராவண்யம் உடைய இவ்விஷயத்திலே ஒரு படையைப்படுத்தி உமத்தறியேன் என்கிருக்கும் இப்பரிகாரிக்கு அணுகில் ஆத்மநாசத்தை பிறப்பிக்கும் பிரதிகூல ஆத்மாபகாரிகளான ஸ்வதந்திரரும் பாரதந்திரத்துக்கு இசைந்து வைத்து பகவத் எதிரித்த தேவதைகளுக்கு பரதந்திராயிருக்கும் அவர்களும் இதர தேவதா பிரார்த்தனை பண்ணுபவர்களும் சுவசம் உனக்கும் நாம் ஆழி செய்வோம் மற்றவர்க்கும் நாம் ஆழி செய்வோம் என்றிருப்பவர்கள் சம்சர்க்கத்தாலே ஸ்வரூபத்தை வளர்க்கும் அனுகூல ஸ்வரூபத்தை உள்ளபடி உணர்ந்து தச்சரமாவதி நிஷ்டரான சதாச்சாரிய பரதந்திர இப்படி ஸ்வரூபநாசகரம் ஸ்வரூபவர்த்தகரம் அல்லாமையாலே வெறுவுதலுக்கு விருப்பத்துக்கும் விஷயமல்லாத உபேட்சணியர் சரமபரமான ஆச்சாரிய பரதந்திரத்தில் ஊர்த்தனின்றீரே பிரதமருமான ஈஸ்வரபாரதந்திரத்திலே ஊர்ந்திருக்கும் அவர்கள் என்றபடி ஈஸ்வர பாரதந்திரம் ஆச்சாரிய பாரதந்திரம் வென்றது. பிரதிகூதரை சொல்லுகிறவிடத்தில் ஸ்வதந்திர தேவதாந்திர பிரதந்திர இருவரையும் சொன்னவிதே பிரபத்தி பிரகடனத்திலே சொன்னவற்றுள்ள பிரதிகூதருக்கு லட்சணம் பிரதம பர்வனிஷ்டனுக்கு எம்பெருமான பார்க்கிறவருக்கு பிரதிகூதலானவர்கள் இவருக்கு பிரதிகூதல்லாத எண்ணிலே பகவத் பிரபன்னாதிகாரிக்கு சகவாச தன் நிவர்த்திகளை பொறுப்பாக அனுகூல பிரதிகூல தரிசனம் பண்ணி வித்தா போரே ஆச்சாரியாபிமான நிஷ்டனான இவருக்கும் சகவாச நிவர்த்தி விஷயமான பிரதிகூதையும் சகவாச விஷயமான அனுகூதையும் தரிசிப்பித்து திரதிகமான உபேட்சணீய விஷயமும் இதனை கொண்டுண்டு என்னுடன் யாரை உபேட்சிக்கணும், யாரை ஸ்நேகிக்கணும், யார் ஆசைப்படணும் தான் சொல்லுகிறாய். ஞானானுஷ்டானங்கள் இரண்டும் அல்லாதற்கு உபாயாங்கமாயிருக்கும் இவருக்கு உபேயாங்கமாயிருக்கும் இவ்வதிகாரிக்குண்டாக வேண்டும் பிரதிபத்தினுஷ்டானங்களை மறுபடியாலும் விரலி செய்தார்க்கு. இந்த பிரசங்கத்திலே அந்யோபாயினிஷ்டிலே ஞானானுஷ்டானங்களுக்கும் இவனுடைய ஞானானுஷ்டானங்களுக்கும் உண்டான விநியோக விசேஷத்தை செய்கிறார். தத்துவஜானமும் ததனுரூபமான அனுஷ்டானமும் ஆச்சாரியாபிமான நிஷ்டனான இவரை வடிந்த அதிகாரிகளுக்கு உபாயம் அதிகாரி சாபேட்சமாகியாலே உபேய பிராப்தி அளவும் உபாயாதிகாரம் நடுவாமல் நடத்தை குறிப்பாய்க் கொண்ட அப்படியாலே உபாய சேஷமாயிருக்கும் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகமாகியால் உபாயாதிகார விசேஷமாக வேண்டுவதென்றாமையாலே இப்பதிகாரிக்குண்டான ஞானானுஷ்டானங்கள் இரண்டும் ஆச்சாரியன் முகமதத்தியாக உபேட்சிக்கும் சேஷமாயிருக்கும் நிலை இவனுக்கு உபேயமாய் இருக்கும் என்று பாட்டமான போது ஆச்சாரியனுக்கு அபிமதமாய்க் கொண்டு இவரான் இவனுக்கு உபேயமாயிருக்கும் என்ற படி உபாயமேது ஆச்சாரியன், உபேயமேது ஆச்சாரியன். எங்கே இருந்து வந்தது? பெருமாள் இங்குள்ள பெருமாள்
ஆச்சாரியன் பாகவத்தாள் பெருமாளை உபாயூபேயம் தயமந்திரம் பாகவத் இது ஆச்சாரியன் உபாயம் என்றும் ஆச்சாரியா பெருமானமே வித்தார்கள். பாகவதாலே நமக்கு வித்தார்கள் என்கிறபடியால் அதுக்கென்னும் உயர்ந்தது சொல்லிட்டு வர இவனுக்கு உபேயமும் இருக்கும். உபாயமேது ஆச்சாரியன், உபேயமேது ஆச்சாரியன். அதே மாதிரி பாகவதாலும் சொல்லியிருக்கோம், பெருமாளுக்கும் சொல்லிக்கின்றோம். பெருமாளுக்கு ஏ கிரேடு, ஆச்சாரியன் 2வது கிரேடு, பாகவதால் 3வது கிரேடு என்று பாகவதால் வழி காட்டுறார் என்று பாட்டம் ஆனபோது ஆச்சாரியனுக்கு அபிமதமாய்க்கொண்டு இதைத்தான் இவனுக்கு உபேயமாக இருக்கும் என்றபடி இவனுக்கு நிஷித்தானுஷ்டானம் தன்னையும் பிறரையும் நசிப்பிக்கையாலே தியாஜ்யம். சுந்தரமாரம்பாம் விஜயகரமத்திரமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வத்தே குருகரம் கடாம்